இனி நம்ம பார்க்க போகிறது அச்சா ஃபிலிமியே பகுத்தச்சா அப்படின்ட்டு சொல்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபீல் குட் ட்ராமாவை தான் கொடுத்துருக்கிறேன். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் டேர் டு ட்ரீம் சொல்லிட்டு 2020 வெளியான ஒரு ஃபீல் குட் ட்ராமா தான். ஹிந்திலாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க, எனக்கு ஹிந்தி தெரியாது, சும்மா ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி வேகமாக கதைக்குள்ள ஃபோர்ஸாக போயிடலாமா? ஓகே, இந்த மூணு முதல் காட்சிலேயே நம்ம படத்தோட ஹீரோனான மிரண்டாவை தான் காட்டுறாங்க. மிரண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்ரஸாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அதையும் தவிர்த்து காலம்பர ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான இந்த சீ ஃபுட்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஹார்பருக்கு வந்து பேரம் பேசி வேலை பேசி வாங்கிட்டு போகிறது தான் அவங்களோட இன்னொரு வேலையும் கூட. ஸோ அப்படியே வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அவங்களுக்கு வந்து பல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அப்பாயின்மெண்ட், அது சம்மந்தமாக ஃபோன் பேசிட்டு வராங்க. ஸோ ரொம்ப பிஸியான ஒரு உமன், அவங்க நாளே வந்து பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் அவங்க பாஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கிளம்புறேன், டென்டிஸ்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறப்போ ஆக்சுவலாக அவங்க பாஸ் பேர் பார்த்தீங்கன்னா டக்கர். இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரே அவர் தான். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க சிங்கிள் பேரண்டாக இருந்து அவங்க 3 குழந்தைகளையும் கவனிச்சுட்டு வராங்க. அதனால என்னவோ தெரியல, இவங்க மேலே அவருக்கு ஒரு ஃபீல். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஹீரோனுக்கு ஃபீல் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் இன்னைக்கு வந்து புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களாம் அவங்க ஊரில் வந்துட்டு. ஸோ அதனால சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளுக்கு கிளம்பி வரா. அதே சமயம் கட் பண்ணா இங்க ஒருத்தர் வந்து காட்டுறாங்க, ஏதோ வேற ஊர்ல இருந்து ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்றதுக்காக வராரு. இவர் பேர் பார்த்தீங்கன்னா பிரே. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் வந்ததுமே அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட வந்து நல்லா பேசுறாரு. ரூம் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டதும் ரூம் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்கிறப்போ நாஷ்வில்னு சொல்லிட்டு சொன்னதும், எது நாஷ்வில்லா, ஐயோ என் கசின் பிரதர் அங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசுறாங்க. நம்ம ஹீரோடைய கேரக்டர் எப்படி தெரியுமா, டக்குன்னு ஒருத்தங்க கிட்ட வந்து நல்லா ஜெல் ஆயிடுவான், நல்லா பேசி பழகிடுவான். அதனாலே அவனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட அவனுக்காக அந்த ரூம் அரேஞ்ச்மெண்ட்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா டென்டிஸ்ட் வந்து பாக்குறாங்கல்ல. ஸோ இவங்க கடாப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறானா, அவனை கலாசி விட்டு அப்படின்னு நம்ம வந்து புது பல் ஃபிட் பண்ணா தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட அவங்க கிட்ட வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க $1500 வந்து செலவாகும்னு சொல்றாங்க. எது ஜஸ்ட் ஒரு பல்லுக்காமான்னு கேட்டா ஆமாங்க அவ்வளவு செலவாகும்னு சொல்றப்போ அப்படியே முழிகிறா. பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க அண்ட் நிறைய கடன் சுமைகள் இருக்கு. ஏன்னா சிங்கிள் பேரண்டா இருந்து அவங்க கவனிச்சுட்டு வராங்கல்ல. ஸோ ஃபினான்சியலா ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. இந்த நெருக்கடியில் நம்ம எப்படி இவ்வளவு பணம் செலவழிச்சு நம்ம பல்ல ஃபிட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஓகே காசு இருக்கும்போது பாத்துக்கிறாமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துருந்தாங்க. அப்படி கேட்பான இந்த பக்கமா நம்ம ஹீரோ கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்வலப்பை எடுத்துக்கிட்டு யாரையும் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிறான். அந்த என்வலப்பை சீல் பண்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு இதோ அப்படின்னு தோணுது. அப்படி எடுத்துட்டு எங்க வந்து யாரை பார்க்க வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு தான். அவளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறான். வீட்டுல பார்த்தா யாருமே இல்லை. ஆனா தூரத்துல ஒரு பையன் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அது நம்ம ஹீரோனுடைய பையன் தான். உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூல்ல லீவ் போட்டிருப்பான் போல. தம்பி வீட்டுல யாருமே இல்லைன்னு கேட்டா அவன் பதிலுக்கு வந்துட்டு நீங்க யாரு, பேங்க்ல இருந்தா வந்திருக்கிறீன்னு கேட்கறான். ஏன்னா இவங்களுக்கு தான் கடன் சுமைகள் நிறைய இருக்குல்ல, அதனால பேங்கா தான் இருக்குமோ அப்படின்னு கேட்டா இல்லப்பா பேங்க் இல்ல, உங்க அம்மாவை பார்த்து பேசணும், அம்மா எங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி என்வலப் ஒன்று கொடுக்கணும்னு சொல்றப்போ அவங்க வெளியே போயிருக்காங்க. அந்த என்வலப்பை நீங்க வீட்டுக்கு முன்னால டோருக்கு முன்னால வச்சுட்டு போங்க நான் எடுத்துக்கிறேன்ட்டு சொல்றானா. இல்ல அவங்க அம்மா கிட்ட கைப்பட பேசி அதை கொடுத்துட்டு போகணும் சொல்றப்போ அச்சோ அவங்க வரதுக்கு டைம் ஆகும், நீங்க அப்புறமா ஈவினிங் வாங்க அப்படின்ட்டு சொல்றான். ஓகேப்பா அப்படின்னு கிளம்புறதுக்கு முன்னால அங்கிள் நான் உங்ககிட்ட பேசினேன்ல அதை அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து நான் பேசுறது அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும் ஓகே நான் சொல்ல மாட்டேன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுதான். அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு நேரா ஸ்கூலுக்கு வந்து குழந்தைகளை வந்து பிக்கப் பண்றதுக்காக வராங்க. அப்படி பார்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோன் வருது. யார் பார்த்தா அவங்களுடைய மாமியா தான். அவங்க கால் பண்ணி இன்னைக்கு வந்து புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்துருந்தீங்களான்னு வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லம்மா நான் பார்த்துக்கிறேன் சமாளிச்சுப்பேன்ட்டு இவ சொல்றேன். ஆக்சுவலாக இவங்க வீட்டில் மழை வந்தா ஒழுகக்கூடிய நிலையில தான் அவங்களுடைய ரூஃப்லாம் இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு வீடு. அந்த வீடை வந்து இவங்க பல முறை சொல்லிட்டாங்க வித்துருன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க தான் சென்டிமெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு வீடை விற்காமலே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால கோபப்பட்டு சொல்றாங்க அதை வித்து தொலையன் அப்படின்ற ரேஞ்சில் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஸ்கூல் விட ஓகேமா ஸ்கூல் விட்டுருச்சு நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு கால் கட் பண்ணிட்டு அப்புறம் பசங்களும் வந்து குட்டி பொண்ணு பெரிய பொண்ணு 2 பேருமே ஸ்கூல் விட்டதும் அப்படியே வந்து ஏறி ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. என்ன கதைன்னு கேட்டா குட்டி பொண்ணுக்கு அவ கூட படிக்கிற பொண்ணு வீட்டுல வந்து குதிரை வளர்க்குறாங்களா, அவளுக்கு வந்து குதிரை வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. பெரிய பொண்ணு ஒரு மாதிரி டல்லா இருக்கிறா. உனக்கு என்னாச்சுன்னு கேட்டா ஒண்ணு இல்லை எனக்கு பர்த்டே வருது இல்ல, அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி கிராண்டா வைக்கலான்னு பார்த்தா என் கூட படிக்கிற இன்னொரு பணக்கார பொண்ணு இருக்கிறா, அவளுக்குமே பர்த்டே, அவ பயங்கர கிராண்டா வைக்க போறாளாம், ஃபுட் ட்ரக்லாம் வச்சு மாசா பண்ண போறாங்களாம். அதனால நிறைய பேர் அங்கதான் போறதா சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் ஈக்குவலா அதுக்கு ஈக்குவலா பண்ணணுமா அப்படின்ட்டு இப்படி சொல்ல நம்ம ஆள் முடிக்கிறாங்க. நம்ம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் முடியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு குழந்தைங்களை அப்படியே சமாளிக்கிற மாதிரி சொன்னாலும் அதுங்க சொல்லுதுங்க இந்த மாதிரி நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஆனா எங்களுக்குன்ட்டு
எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க வைக்கிறீங்கன்ட்டு இந்த மாதிரி வந்து அவங்க பிடிவாதமா சொல்லிட்டு இருக்க அவளும் சமாளிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து ரொம்ப கண்டிஷனோட சொல்றா, நம்ம நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியுதா வைக்குதான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டே ட்ரை பண்ணிட்டு வராங்க தெரியுமா. அப்ப தெரியாம ரோட்ல நிக்கக்கூடிய ஒரு கார் மேல கொண்டு பொத்துன்னு விட்டுருந்தாங்க, மோதிருந்தாங்க. ஐயோ போச்சு 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 அப்படின்னு ரொம்ப பயந்து வரா. அவ காரை நினைச்சு பயன்ல, அது எப்படி வேணாலும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இடிப்பட்டவன் கண்டிப்பா இழப்பீடு அது இதுன்னு கேட்பானே அப்படின்னு பயந்து போய் இறங்கி பார்த்தா ஆக்சுவலா அது நம்ம ஹீரோடைய கார் தான். என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாருங்களேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரன் தான். அவன் இந்த ஊருக்கு வந்ததே இவங்க கிட்ட வந்து இந்த என்வலப்பை கொடுத்துட்டு போகணும்ட்டு. ஆனா இவங்களை வந்து தெரியாது யாருன்ட்டு, அந்த அட்ரஸ்ல போய் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கான ஒரு வேலை. பட் வந்து இவங்க யாருன்னே தெரியல. பட் இருந்தாலுமே காரை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபம் படல, எதுவும் பேசல, அப்படியே சாந்தமா இருக்கிறான். ஏன்னா ரொம்ப சாந்தமான ஒரு ஆளு. இது ஒரு வாடகை கார் தான், இருந்தாலுமே அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, அது ஒரு மேட்டரும் கிடையாது. அவங்க வந்துட்டு புலம்புறாங்க, ஐயோ சாரிங்க சாரிங்க சாரிங்கன்ட்டு ரொம்ப சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அவங்க கோபத்தில் அவங்க பேனட்டையை போட்டு மிதிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஐயோ கூல் கூல் காம் காம், நான் எந்த ஒரு காம்பன்சேஷன் எதுவுமே கேட்க போறது கிடையாது. இப்போ என்ன இது உங்களுக்கு நான் ஃபிட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதானே, என்னால் முடியும், நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், நீங்கள் வேணா சொல்லுங்க நான் உங்களுக்கு வேணா ஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றப்போ உடனே டக்குன்னு வந்து யோசிக்கிறா, என்னங்க சொல்றீங்க, உங்க காரை நான் இடிச்சிருக்கிறேன், அது கோவப்படாம ரொம்ப பொறுமையாக வந்துட்டு உங்க காரை நான் வந்து சரி பண்ணி தரேன்னு சொல்றீங்க, வாட் மேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிக்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு வேலையை தான் இங்கே வந்தேன், நான் சும்மா தான் இருக்கிறேன், உங்க காரை வேணா சரி பண்றேன், எனக்கு இந்த ஊரும் புதுசு தான், ஒருத்தங்களுக்காக ஒரு என்வலப்பை வந்து நான் கொடுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத குழந்தைங்க உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வெளியே போயிட்டுனே தெரியல தெரியுமா. அப்போ வந்து அவ கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்களும் வந்து வீடு வரைக்கும் வந்து நான் எல்லாத்தையுமே மாத்தி தரேன் சரி பண்ணி தரேன்னு சொல்றாரு அப்படின்னு யோசிச்சாலுமே அவனுடைய ஆட்டிடியூட் அந்த பார்த்த சில நிமிடங்களே வந்து அவன் ரொம்ப நல்லவன்ட்டு தெரியுது. அதனால கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபணம் இல்லைன்னா மாட்டி கொடுங்கன்னு சொன்னதுனால ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பம்பர் எடுத்து அவன் வண்டியில தூக்கி போட்டுக்கிறான். வந்து ஏறினதுமே ஆமா என்னமாச்சு எதுவும் காம்பன்சேஷன் எல்லாம் கேட்கிறாரான்னு கேட்டா இல்ல இல்ல பார்க்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதாரு, நம்ம வீடு வரைக்கும் வந்து அந்த பம்பரை மாடி கொடுக்குறேன்னு சொல்றாருன்னதும் என்னது வீடு வரைக்கும் அதுக்குன்னு வாங்கன்னு சொல்லிட்டீங்களா, நீங்க என்ன லூசாமா, தெரியாத ஒருத்தரை வந்து வீடு வரைக்கும் ஓகே வந்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்கன்னு கேட்டா பார்க்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி இவங்க முன்னால ட்ரை பண்ணா அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே போறான்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா இவன் தேடி வந்த அட்ரஸ் அந்த ரூட்லயே வராங்க, அப்படியே பார்க்கறான், பார்த்தா அந்த ரூட் அவங்க வீட்டுலயே போறாங்க. என்னடா இது சொல்லி வச்ச மாதிரி எப்படியோ யதார்த்தமா இவங்களை நம்ம மீட் பண்ணிருக்கிறோமேன்ட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணி இவனு கூட பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்க வேண்டிய அன்வலப் தானே இது, ஓகே இதை கொடுக்கலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறான். சரி இப்போ அதுக்கான நேரம் இல்லை, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஏதோ ஒன்று நினைக்கிறேன் இதில் இருக்குது, ஓகே இப்போதைக்கு வேணாம் நம்ம அப்புறமா கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே அகைன் கார்லேயே வச்சுட்டு அப்படி வந்துட்டு என் பேரை சொல்லவே இல்லைல்ல அப்படின்ட்டு என் பேர் வந்து பிரே அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல எல்லாருக்கிட்டையுமே அறிமுகமாகிக்கிறான். அண்ட் அவங்களும் சொல்கிறாங்க என் பேர் வந்து மிரண்டா, இது மெஸ்ஸி பெஸின்னு சொல்லிட்டு மூத்த பொண்ணு பேர் மெஸ்ஸியா, சின்ன பொண்ணு பேர் இது பெஸியா. ஸோ இப்படி இன்ட்ரோ ஆகுறாங்கல்ல, அதில் மூத்த பொண்ணுக்கு மட்டும் அப்படி ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் புதுசாக வீட்டுக்கு வந்தது பிடிக்கலன்ட்டு அங்கேருந்து போயிடுது. ஆனால் சின்ன குட்டி பொண்ணுக்கு வந்து அப்படி தெரில. அப்புறம் அதுதான் என்னுடைய பையன் கிரேக் அப்படின்னு சொன்னதும் அங்கேருந்து ஒரு மாதிரி வாரா, என்னடா இவர் அம்மாவை தேடி வந்தார், பார்த்தா அவங்களோடய சேர்ந்து வராரு, எப்படியோ கான்டாக்ட் பண்ணி வந்திருப்பாரு போல அப்படின்ட்டு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலேயும் வந்துட்டு போனது இவங்கிட்ட பேசிட்டு போனதை பத்தி அவன் எதுவுமே வாயை திறக்கல. ஏன்னா யார் எவருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்து அம்மா ஸ்ட்ரிக்டா வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால எதுக்கு போட்டு சொல்லிக்கிட்டு அதான் அவர் அம்மாவை தேடி வந்தாரு, பார்த்தாச்சு மீன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு என்னமா ஆச்சு காருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ பம்பர் உடஞ்சிருச்சுடா, அதான் இவர் வந்து மாட்ட போறாரு அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. உடனே வந்து கேட்கறான் உங்ககிட்ட வந்து ஸ்பேனர் ஸ்க்ரூ டிரைவர்லாம் இருக்கான்னு கேட்டா ஓ யா, ஆக்சுவலா வந்து இவனுக்கு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ரிப்பேர் பண்றது, காரை சரி பண்றது, ஏதாச்சும் ஒன்று புதுமையா இன்ஜினியரிங் சம்பந்தமா வந்து கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் நினைக்கிறேன். அவர் இந்த ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இந்த ஸ்பேனர்லாம் பத்தி சொன்னதுமே ஓ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குடுகுடுன்னு போய் எடுத்துட்டு வரான் பாருங்க. அங்கதான் அவங்க அப்பா போட்டோலாம் இருக்குது. ஆக்சுவலா அவங்க அப்பா கூட ஏதோ இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஃபீல்டில் தான் இருந்திருப்பாரு போல. பட் இப்போ இல்லை, அவர் வந்து இவ்வளோ அங்கிருந்து போகிறதுக்கு முன்னால ஓகே ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு எது தேவை இருந்தாலுமே வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஓகேன்ட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமா அந்த கார் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா பொண்ணு வந்ததுமே இவரை பத்தி கூகுள் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஆக்சுவலா நம்ம ஆள் ஒரு ப்ரொஃபஸருங்க, அதை எப்படி வந்து கண்டுபிடிச்சிருதா. உடனே அம்மா கிட்ட வர காமிக்கிறா. அம்மா வந்து பெருசா எடுத்துக்கல, ஓகே ஏதாச்சும் ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாரு, சரி ஓகே இதை பத்திலாம் நம்ம நோண்ட வேண்டாம், நீ போய் ஒழுங்கா படின்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ சமைக்க பாக்குறாங்க. பார்த்தா வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வறுமை கஷ்டம் சொல்லிக்கலாம். அப்ப ஏதாச்சும் மிஞ்சி போயிருக்கும்ல, அதை நம்ம குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே பாக்குறாங்க பாருங்க. விண்டோ வழியா பார்த்தா அவங்க பையன் அவ்வளவு ஆர்வமா அவரோட சேர்ந்துக்கிட்டு அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். எக்ஸாக்ட்லி அவங்க அப்பாவோட சேர்ந்து இந்த மாதிரி தான் துரு துருன்ட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பான் போல. அவன் இந்த மாதிரி சந்தோஷம்
சந்தோஷமா அவரோட வேலை செய்யறத பார்த்து ஒரு மாதிரி உறைஞ்சு போய் பாக்குறாங்க. அப்படியே திடீர்னு பார்த்தா மழை வந்துடுது. ஐயோ புயல் ஆரம்பிச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் வந்து கூப்பிடுறாங்க. சோ பையனை கூப்பிடுறாங்க, அதுக்குன்னு அவனை வெளியே விட முடியுமா? சரி நீங்களும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா கூப்பிட்டதும் உள்ள வாரான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவனை இன்னைக்கு தான் தெரியும். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஏதாச்சும் ஒரு வேலை ஆக வேண்டியதா இருக்கா, இல்ல ஏதாச்சும் ஒன்று கடமைப்பட்டிருக்கிறானா, என்னமோ கொடுக்க வந்திருக்கிறான், ஆனா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பெருசா உதவி பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறான். அது என்னன்னே தெரியல. உள்ள வந்து இப்படி கை வாஷ் பண்றப்போ அப்போ பையன் சொல்றான், அம்மா இவர் வந்து ப்ரொஃபசர் ஆமான்னு சொல்றப்போ, ஆமா ஆமா நாங்க கூட கூகுள் படி பார்த்தோம்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயே அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா ஆவன்ல வச்சு ஏதோ ஒன்று மறந்துட்டாங்க போல, அது கருகிருச்சு. சாப்பிட என்ன பண்ணலான்னு பார்த்தா குட்டி பொண்ணு எனக்கு பீட்சா வேணும்னு சொல்றா. நம்ம இருக்கிற நிலைமையில பீட்சாலாம் வாங்க முடியுமான்ட்டு அம்மா அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவ வீடுலாம் ஒழுக ஆரம்பிச்சிருது. பாத்திரத்தை வச்சு பிடிச்சிட்டு இருக்க குட்டி பொண்ணு மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா. உனக்கு என்ன பீட்சா வேணுமான்னு கேட்டா, ஆமா எனக்கு பீட்சா வேணும், ஆனா இந்த நேரத்தில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, கிடைக்கும் கண்டிப்பா நீ ரொம்ப உருகி கேட்டனா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மேக்னெட் ஒன்று எடுக்கிறாப்ல. எடுத்து இதுதான் நம்ம ஆக்சுவலா அந்த நேச்சுரல் பொறுத்தவரையும் ரொம்ப பவர்ஃபுல்லானது, நாம கூட இயற்கை தானே. ஸோ இந்த மேக்னெட் மாதிரி வந்து நம்மளால சில விஷயங்களை வந்து ஈர்க்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு தெரியுமா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப முழுமையா அதையும் நினைச்சுக்கிட்டு இருந்தா அது நம்ம லைஃப்ல வந்து நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளா பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எனக்கு பீட்சா வேணும்னு சொல்லிட்டு பையனும் கேட்க, ஆமா எங்களுக்கு பீட்சா வேணும்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு கேட்க, பெரிய பொண்ணு அவளுக்கு கூட ஆமா எனக்கு வேணும்னு சொல்ல, அம்மா கொஞ்சம் அப்படி வேடிக்கையா பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சும்மா கம்முன்றீங்க. அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு. உடனே என்ன பீட்சா வரப்போகுதுன்னு பார்த்தா டோர் யார தட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஃபுட் டெலிவரி மேன். என்னடா இதுன்னு பார்த்தா இவங்க ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி பீட்சா பர்கர் எல்லாமே இருக்கு. அப்படி எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. ஒன்னு பசங்களுக்கு ஒன்றும் புரியல. இவளும் கேட்குறா, நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்களான்னு கேட்டா, நான் ஒன்றும் பண்ணலான்ட்டு இவன் சொல்றான். அப்ப அந்த டெலிவரி மேன் சொல்றாரு, இல்ல டக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணிருக்காருன்னு சொல்றப்போ அவ தான் பாக்குறாங்க யதார்த்தமா அவர் ஆர்டர் பண்ணி விட்டுருக்காரு. இவன் சும்மா சொல்லிட்டு இருந்தா அது கரெக்டா வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப ஜாலியா உட்காந்து பீட்சா எல்லாருமே சாப்பிடுறாங்க. இப்ப சொல்ல போனா நம்ம ஹீரோ வந்துட்டு பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. இந்த மாதிரி சில விஷயங்களை பேசி பீட்சாலாம் வர வச்சுட்டாரே அப்படின்ட்டு என்னதான் டக்கர் வாங்கி கொடுத்து விட்டு இருந்தாலும், டக்கர்னா யாரும் தெரியல, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அம்மாவுடைய சொல்லு பாட்டி அவர் தான் கொடுத்து விட்டாலோ அண்ட் இவர் பண்ண மேஜிக் தான்பா இந்த பீட்சாலாம் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நம்ம ஹீரோக்குள்ள எக்கச்சக்கமான நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஷேர் பண்றப்போ ரொம்ப மெய்சிலிருத்து போறாங்க நம்ம ஹீரோயின் கூட. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருக்குமே ஒரு பாயை போட்டுட்டு அப்படியே வெளியே வரைக்கும் வந்து விட வராங்களா என்னன்னே தெரியல. இவங்களுக்கே வந்துட்டு இவங்க ஏதோ ஒரு ஃபீல் வந்த மாதிரி தெரியுது. பட் உடனே டக்குன்னு பார்த்த உடனே நம்ம எதுவும் வெளிப்படுத்த முடியாது இல்ல, அவனுக்கு அப்படிதான் தோணுது. பட் அதையும் தவிர்த்து அந்த என்வலப் மேட்டரை பத்தி அவன் சொல்ல வாரான். அப்போ பாத்தீங்கன்னா பசங்க உள்ள கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அண்ட் டைம் இருக்கும் போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனை அனுப்பி வச்சிருந்தாங்க. அவனும் அப்படியே கார் எடுத்துட்டு வெளியே வரான். அந்த என்வலப் அவங்க கையில தான் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு மெயில் பாக்ஸ் தூரத்துல தான் இருக்குது போல, கொஞ்சம் வெளியே இருக்கு, அதுல நம்ம வச்சிடலாம்னு சொல்லிட்டு வைக்கிறாப்ல. ஏன்னா கையில கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இதில் அப்படி என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ பாத்தீங்கன்னா அதுல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துருந்தான். நைட்டு பாத்தீங்கன்னா அந்த புயலுடைய தாக்கம் பயங்கர ரொம்ப வலிமையா இருக்கும் போல, அந்த அளவுக்கு பலத்தை காத்து மழைன்னு சொல்லிட்டு போட்டு தாக்குது. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம், திடீர்னு என்னமோ தெரியல வீட்டுல பொத்துன்னு விழக்கூடிய ஒரு சத்தம். பயந்து போயிட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தா கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் உடைஞ்சு அப்படியே ரூஃப்ல வந்து சுருகிட்டு இங்க ஓட்டையை போட்டுருக்குதுங்க, பெரிய ஓட்டை. அதை பார்த்து அப்படியே பயந்து போயிருந்தாங்க. ஸோ இங்க சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க பாத்ரூம்ல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு அந்த பாத் டப்லேயே வந்து விடிய விடிய அப்படியே உட்கார்ந்து மணிக்கு அவங்க தூங்க, பசங்களும் பயந்து பயந்து அப்படியே தூங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா எஞ்சி வீட்டை பார்த்தா அப்படி வந்து நாசம் பண்ணி வச்சிருக்கு இந்த புயல். அடிச்சு அடியில ஒரு பக்கம் ரூஃப் ஓட்ட, அப்படி வீடெல்லாம் தண்ணி. ஓ மை காட் பாவம் அப்படின்ற ரேஞ்சில் மொத்த குடும்பமே திகைச்சு போயிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது, எங்க போய் ஸ்டே பண்றது? ஆல்ரெடி இவங்க ரொம்ப பாவம் கஷ்டம், இதுல வேற இப்படியா. ஆக்சுவலா இந்த வீடை சரி பண்றதா இருந்தா கூட ஏகப்பட்ட செலவாகும். அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சா, அதை எடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாக்குறான். பார்த்தா மெயில் பாக்ஸே அடிச்ச புயல்ல பறந்து எங்க போச்சுன்னே தெரியல, லெட்டரும் சேர்ந்தாப்புல போயிடுச்சு. ஐயோ பெரிய முட்டாள்தானே பண்ணிட்டோமே, அவங்க கையிலே கொடுத்துருக்கலாமே, இப்போ அது போயிடுச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறான். பட் இருந்தாலுமே இன்னொரு காப்பி கூட நம்ம அடிச்சு கொடுத்துக்கலாம். சரி ஓகே அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடையே வந்து புயல் புரட்டி போட்டுருக்குதுல, அதை பார்த்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவளும் கூட ஒரு மாதிரி சோகமா வாரா. உடனே ரொம்ப கவலைப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. நேற்று என்னலாமோ சொன்னீங்க அப்படி இப்படின்ட்டு, ஆனா பாத்தீங்களா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கடவுள் இன்னும் கஷ்டத்தை வந்து கொடுக்குறாருன்ட்டு ரொம்ப
வேதனைப்பட்டு புலம்புறாங்க. காஃபி என்னமோ வாங்கிட்டு வந்திருப்பான் போல. உடனே குடுத்துட்டு இன்சூரன்ஸ் எதுவும் போட்டிருக்கீங்களான்னு வந்துட்டு கேட்குறான். ஆக்சுவலா இவன் ரிட்டர்ன் வந்த காரணமே காரை வந்து இன்னும் ரிப்பேர் பார்த்து முடிக்கல. அதுக்காக தான் வந்திருப்பான். கார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடிச்சு போயில அந்த கேரேஜுக்குள்ள மரலாம் விழுந்து மாட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு வீடை சரி செய்யணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு $10,000 வந்து தேவைப்படுமா. அப்போ இவன் சொல்றான், ஜஸ்ட் ஒரு $500 மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து நீட்டா முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றப்போ, என்னங்க சொல்றீங்க, $10,000 எங்க இருக்குது, நீங்க ஜஸ்ட் கேட்குற $500 எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி கேட்டா, இங்க பாருங்க எனக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் ப்ரொஃபசர் தானே, ஸோ அது சம்மந்தப்பட்ட எனக்கு வேலை இருந்தாலே ரொம்ப ஆர்வம் தான் வந்து இப்படி சொல்றான். அவள் வந்து ஆரம்பத்தில் யோசிக்கிறா, பட் அதுக்கப்புறம் சரி கம்மியான ரேட்ல சொல்றாருன்னு சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச தொழில் அப்படிங்கிறதுனால நீங்க இதை தாராளமா பண்ணலாம். ஆனா இது சரி பண்ணிடுவீங்களான்னு கேட்டா, கண்டிப்பா பாருங்க நான் எந்த அளவுக்கு பண்ணி உங்களுக்கு வந்து நான் ஃபினிஷிங் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கக்கூடிய எனக்கு வெகுமதி அது 500 நாளும் பரவாயில்ல, அது கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு சொன்னதும் ஓகே எப்படியோ வந்து அவங்கள பேசி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவன் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். அவங்க வந்துட்டு ஓகேன்ட்டு செய்ய சொல்றாங்க. ரூஃப்ல ஏறி பார்க்குறான் எப்படி இதை வந்து சரி பண்ணலான்ட்டு. பசங்களுக்கு வந்து இவன் திரும்ப வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்புறம் சொல்றான் எப்படி எப்படி இதை அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய பாட்டி தான். பாட்டி வந்ததுமே ஓடி போயிட்டு நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி சொல்றாங்க. அண்டு அவங்க பாத்ரூம்ல தூங்கினதை பற்றிலாம் சொல்ல பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதை அவங்க அம்மாட சொன்னேன், பசங்களை கூப்பிட்டு இங்கேயே வந்துருன்ட்டு. கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறா. இந்த வீட்டையாச்சும் வித்து தொலைன்னு சொன்னா அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கலைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கிருந்து வராங்க. எதுக்கு இப்படி சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிற, வீட்டை பார்க்கறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கு, நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு பேசும்போதே நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்துருதான். ஆமா இது யாருன்னு கேட்கிறப்போ பசங்க ஒன்னொன்னா சொல்றாங்க, இவர் பேர் வந்து பிரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் சொல்றான், இவர் வந்து கார் சூப்பரா ரிப்பேர் பண்ணாரு தெரியுமான்னு சொல்ல, குட்டி பொண்ணு சொல்றான் இவர் வந்து பீட்சா வர வச்சாரு தெரியுமான்னு சொல்ல, பெரிய பொண்ணு வந்துட்டு அவருக்கு எல்லாமே தெரியுமான்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க, எனக்கு தெரியாம உங்க வீட்டுல அதுக்குள்ள இப்படி ஒருத்தரா, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி இனிமே தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அறிமுகமாயிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அவரை சொல்றான் ஓகே நான் கிளம்புறேன், சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி போயிருந்தான். அப்புறம் பாட்டின்னு சொல்றாங்க, பசங்களா உங்களுக்கு 2-3 நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்க, போங்க போய் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு வாங்க, பாட்டி வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு சொன்னதும் பசங்களாம் அங்க இருந்து ஹாப்பியா துளி குதிச்சுட்டு ஓடுறாங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்றா, அது எப்படி திடீர்னு ரோட்ல பார்த்த ஒருத்தரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அது ரூஃப் எல்லாம் சரி செய்யறதுக்காக எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டியே, அப்படி இப்படி டக்குன்னு ஒருத்தர் வந்து நம்புற அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ரொம்ப மோசமான ஆள்லாம் கிடையாது, ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், ரொம்ப நல்லவர்ன்ட்டு வந்து எடுத்து சொல்றா. ஆனா பாட்டி இருந்தாலுமே ஒரு சந்தேகம் ஏற்படுது. இவங்களும் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்த்து சொல்லலான்னு வராங்க. டக்கரை பார்த்து இந்த மாதிரி 2-3 நாளைக்கு என்னால் வர முடியாதுன்ட்டு சொல்லங்க வந்தா, இந்த புயல அவன் ரெஸ்டாரண்ட் வந்து சேதமாயிருக்கு, அது சம்பந்தப்பட்ட வேலை போயிட்டு இருக்குது, ஸோ நான் கொஞ்ச நாளைக்கு வர முடியாது, என்னுடைய காரும் கூட கேரேஜில் மாட்டிக்கிடுச்சு, அண்ட் இந்த மாதிரி பசங்களோட நான் அத்தை வீட்டுக்கு போறேன், ஸோ 2 நாளைக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லி சொன்னதும் ஓகே அப்படின்ற சொன்னதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்புறாங்க. கார்ல ஏறதுக்கு முன்னால பாட்டி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து உன்னை விரும்புறான்னு நினைக்கிறேன், பேசாம நீ அவனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே இப்படி சொல்றாங்க. என்னத்த சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமாமா நீ எத்தனை நாளைக்கு தான் நீனும் குழந்தைகளோட தனியா இருக்க போற, ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறதோட வழி எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்கிறேன், காலம் கடந்ததுக்கு அப்புறமா நம்ம எதுக்கும் லைஃப்ல ஒரு துணையை தேடிக்கலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுக்கு பதிலா பசங்களுக்காக நீ பேசாம இவனே கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா பணக்காரனும் கூட அப்படின்ட்டு இப்படி சொல்றாங்க. பட் அத்தை எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வாங்க போகலான்ட்டு கிளம்பி போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் போட்டோ இருக்கு தெரியுமா, அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஏற்படுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கம்பெனில தான் வேலை பார்த்துருக்காங்க. என்ன கம்பெனி தெரியுமா, எப்படி தாமஸ் ஆல்வா எடிசன் வந்துட்டு புது புது கண்டுபிடிப்புகளுக்காக ஒரு கம்பெனி ஒன்று வச்சிருந்தாரு, அந்த மாதிரி ஒரு கம்பெனில தான் இவங்க 2 பேரும் வேலை பார்த்துருக்காங்க போல. அவர் இறந்ததுக்கு அப்புறமா என்னமோ தெரியல ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்காக தான் இவங்க வந்திருக்கிறான். ஆனா அதை கொடுக்கறதுக்கு கூட தயங்குறான். இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா என்னுடைய தங்கச்சி, அதை கொடுத்துட்டேன்னு வந்துட்டு கேட்டா இன்னும் இல்லைன்னு சொல்றாப்ல. ஏன்டா கொடுக்கலன்னு கேட்டா அதை எப்படி கொடுத்து என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தயக்கத்தில் சொல்றான். அப்படி என்ன தான் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இப்படி வேலைகள் பார்க்குறப்போ அங்கே ஒரு கார் வருது, யாருன்னு பார்த்தா டக்கர் தான். டக்கர் கொஞ்சம் சந்தேகம் பிடிச்ச புத்தி, எப்படா இவனை வந்து வேலைக்கு வச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகமா கேட்கிறான். இந்த மாதிரி இந்த வேலைகள்லாம் நீ பார்த்துருக்கிறியா, முன்ன பின்ன பார்த்துருக்கிறியா, அதுக்குன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எல்லாம் உண்டா அந்த ஊர்ல, லைசன்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா உதவி பண்ணலான்னு தான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றப்போ உடனே வந்து எப்படி உனக்கு தெரியும், எப்படி பழக்கமானீங்கன்ட்டு இப்படி கேட்டுட்டே இருக்கிறான். நம்மால் இல்லைனா இது வம்பா போச்சு நம்ம எதுவும் சொல்ல வேணான்ட்டு அப்படியே டைவர்ட் பண்றான். கொஞ்சம் கீழே இந்த டூல்ஸ் பேக் இருக்குது அது கொஞ்சம் எடுத்தாங்களேன்னு சொன்னதும் ஓகேன்னு அப்படி எடுத்துட்டு மேலே வரான் தெரியுமா. வந்ததும் அப்புறம் அந்த கேள்வியை மறந்துட்டான் போல. இப்போ அவன் சொல்றான், மிரண்டா வந்து கொஞ்சம் பிடிவாதமா இருப்பா, என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு கண்டிப்பா இந்த ரூஃபே வந்து நான் ஃபுல்லா மாத்தி கொடுக்க முடியும், ஆனா என்கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் வந்து வேணான்னு சொல்றா, ஆனா அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு இவனுடைய ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கூட வாழ்த்துக்கள் சொல்றான். ஓகே உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிருந்தான். அதே சமயம் உங்க வீட்டுல குழந்தைகள் பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுல நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. பாட்டி வழக்கம் போல அந்த
அந்த வீடை வித்துரு, எதுக்காக ரிப்பேர்லாம் பண்ண சொல்ற, எதுக்கு போட்டு தேவையில்லாத காசு, அதை அப்படியே தள்ளி விட்டுறான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டி வந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்க தான் போல. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு அந்த வீடை விற்கிறதுல மனசே இல்ல. அப்புறம் இவனும் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படியே ரூஃப்ல இருக்கிறப்போ இவளுக்கு கால் பண்ணி வந்து சொல்றான், இந்த மாதிரி என்னென்ன வேலைகள் இருக்கு, இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 நாள் தான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாப்ல. அதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் அதையும் தவிர்த்து அவளுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள் அண்ட் கடன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. மீறு ஒரு பக்கம் அப்படி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு சில ஆசைகள், கனவுகள் அதை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு போராட்டம். இது எல்லாத்தையுமே யாருக்கிட்டையாச்சும் வந்து புலம்பலான்னு தோணும் தெரியுமா? அப்படிதான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்றான். ஆனா நம்ம ஆளுக்குள்ள தான் ஏகப்பட்ட லைஃப் லெசன்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு ஒரு மருந்து கொடுக்க மாட்டானான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களை சொல்றான். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவன் ஒய்ஃபே வந்து இவனுக்கு தெரியாம இன்னொருத்தவங்க கூட இருந்து சீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைலாம் தெரிஞ்சப்போ அவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டானா. அப்போ அந்த டைம்ல அவன் இருந்த விதமே வேற விதமா, ரொம்ப கோவப்படுறது அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிருந்தானா. அப்புறம் மீண்டும் இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு நல்லதுக்காக தான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ லைஃப்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி வாழ தொடங்கிட்டானா. இதெல்லாம் சொல்றப்பவே வந்து ஓ மை காட், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு லைஃப்ல நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவனை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா ரொம்ப எமோஷனலா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான். அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ இவளுக்கு 4 வார்த்தை தெம்பா சொல்றான். அவளுக்கு ரொம்ப சூப்பரா அவன் பேசுறதெல்லாம் பிடிச்சிருக்கு. எங்கப்பா இதெல்லாம் கத்துக்கிட்ட, உனக்கெல்லாம் இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லி கொடுக்குறதுங்கிற ரேஞ்சில் அவங்ககிட்ட பேசின ஒரு 4-5 வார்த்தையில இவளுக்கு வந்து அந்த கஷ்டங்கள், கவலைகள்லாம் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் இனிமையா பேசி இப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ட்ராக் ஓடுற மாதிரி தெரியுது. அப்புறம் இந்த பக்கமா ஃபேமிலியா மொத்தமா வந்துட்டு டக்கருடைய ஆஃபீஸ் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் வேற இல்லை தெரியுமா, சிட்டி முழுவதும் பவர் கட்டு இந்த புயலால. அப்போ பாட்டி யோசிக்கிறாங்க, எப்படியாச்சும் டக்கருக்கு வந்து இவளை வந்து செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாமோ ரூட் போட்டு கொடுக்குறாங்க. டக்கருக்கு வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோனுக்கு வந்து அதில் விருப்பமே கிடையாது. அதே சமயம் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லா வேலைகளுமே முடிச்சிட்டான். ஆனால் ரூஃபுக்கு மேலே வந்து டாப்ல ஏதாச்சும் ஒரு சீட்டு மாதிரி போட்டு அப்படியே அழகா காமிச்சா செம்மையா இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ அப்படியே பளபளப்பா அந்த ஆத்துக்கு நடுவுல ஒரு மாதிரி ஷைனிங்கா ஒருத்தன் தெரியறான். யாரா அவன் அப்படின்னு போய் பார்த்தா அடிச்ச புயல்ல எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு ஷீட் நினைக்கிறேன். கடவுள் தான் நம்ம கிட்ட வந்து இது கரெக்டா காமிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து நம்மால் வந்து ஒரு பக்கம் ஃபிட் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நடு ராத்திரில தூக்கம் இல்லாம அப்படியே அவங்க வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நினைச்சு அப்படியே தேம்பி அழுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒரு பக்கம் மாமியார் வந்து வீட்டை வித்துருன்னு சொல்றாங்க. கணவரோட இருந்த சில நினைவுகள் நிறைந்த அந்த வீட்டை எப்படி விற்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மன போராட்டம். இன்னொரு பக்கம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடன் பிரச்சனை ஒரு பக்கம் சொல்லிட்டு அவங்கள பயங்கரமா போட்டு தாக்குது. ஒரு மிகப்பெரிய பாரமா இருக்கு. இப்போ அப்படியே பசங்க எல்லாருமே சாப்பிட்டு ஜாலியா பாட்டி வீட்டில் இருக்கிறப்போ எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. நம்ம ஹீரோ வந்து எல்லா வேலைகளுமே முடிச்சாச்சு, பெர்ஃபெக்ட் ஆக்கியாச்சு, வந்து பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டதும் உடனே ரொம்ப குச்சியா இருக்குது. அப்படியே வந்து வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே இந்த வீட்டை வித்துடலாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. ஆனா அந்த வீட்டை நம்மால் ரினோவேட் பண்ணிக்கிறத பார்த்து வாவ் சூப்பர்னு சொல்லிட்டு வரதை பார்த்து என்னப்பா இது பசங்களுக்கே இந்த வீடை பிடிச்சிருச்சா, அப்ப விற்க அவங்களுக்கு மனசு இல்லையா அப்படின்ட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த சீலிங்லாம் அவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனா அவங்க வீடு கொஞ்சம் இப்போ இதுல இருந்து ரொம்ப புதுமையா தெரியுது. எல்லாருமே ஆச்சரியமா கேட்கறாங்க, எப்பா எப்படிங்க இது உங்களுக்கு இவ்வளவு திறமைகள், ஒரு பக்கம் ப்ரொஃபஷன் சொல்றீங்க, ஒரு பக்கம் கார் ரிப்பேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்மால் எதுக்குனாலுமே சில போதனைகள் வச்சிருப்பான் தெரியுமா, அதுல ஒன்று எடுத்து விட இவ்வளவு வயசான அந்த பாட்டியை வந்து அவனை பார்த்து பிரமிச்சு போறாங்க. அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக இருந்து போனதுக்கு அப்புறமா பையன் மட்டும் கேட்கறான், ஆமா அந்த என்வலப்பை கொடுத்துட்டீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்டா இல்லப்பா அது இன்னும் கொடுக்கல, அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொல்றப்போ சந்தர்ப்பம் கிடைக்கலையா அப்படி என்ன தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகமா கேட்டதும் அப்புறம் சொல்றாப்ல இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான், கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல விதமா தான் அமையும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாப்ல. போயிட்டு கார்ல ஏறும்போது அங்கிருந்து ஓடி வந்து இந்த மாதிரி செக் வந்து கொடுக்குறாங்க. அந்த $500 செக் வந்து கொடுத்து நீங்க ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணிட்டீங்க. ஏன்னா இது வந்து மாத்துறதுக்கே குறைஞ்சது $10,000-15,000 மேல ஆகும். ஜஸ்ட் நீங்க இங்க இருக்கிற பொருட்களை வச்சு ஜஸ்ட் ஒரு $500 மாத்தி கொடுத்துட்டீங்களே, எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஸுங்க, எப்படிதான் உங்களுக்கு நன்றி கடன் பட போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற நிலைமை அப்படிதானே. உடனே வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகே இந்த $500 கூட எனக்கு தேவையில்லைன்ட்டு தான் அவன் சொல்ற மாதிரி சொல்றான். இல்ல என்னுடைய மனசு கேட்காது வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு வாங்கி வச்சுக்கிறான். அப்புறம் அந்த கராச்சில் அந்த கார் மேல கிடக்கக்கூடிய அந்த மரத்தை வந்து நான் வெட்டி விறகுக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு வந்து சொல்றாப்ல. விறகுக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் வந்து இங்க சொந்தமா ஒரு வீடு வச்சிருப்பான் போல, அப்படிதான் அங்க வந்திருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் ஹோட்டல தான் தங்கி இருக்கிறான். எப்படியாச்சும் எந்த விதத்திலேயாச்சும் அவங்களுக்கு உதவி பண்ணணுமே அப்படின்னு தான் அப்படி சாக்கு போக்கலாம் சொல்றான். ஓகே நீங்க தாராளமா விட்டுட்டு போங்கன்னு சொல்றப்போ பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இவனை பிரமிச்சு போனாலும் டக்கரை தான் அவங்க வந்து கல்யாணம்
பண்ணிக்கணும்ட்டு அவங்களுக்கு ஆசை. அதில் டக்கரே வந்து இதை வந்து பண்ணிப்பானே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியுமா, அதில் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சிருக்கிறாரு, அவரே பண்ணிட்டு போட்டோம் சொன்னதும் ஓகே அப்படின்ட்டு இங்கேருந்து நம்மால் கிளம்புறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ இந்த டக்கருடைய அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு இந்த புயலுக்கு அப்புறமா பண்ண சின்ன வேலைகளை வச்சு இப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பார்ட்டி தெரிஞ்ச சர்க்கிளை வச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபேமிலி பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த டக்கர் என்ன பண்ணுறான்னா அவங்களுக்கு ரிங்கை கொடுத்து வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். இதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. பாட்டிக்கு வந்து எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து இவன் மூலமாக தீர்வாகுமே, அடைச்சிடலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பசங்களுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேணாம் நோ அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கு அவமதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரே தப்பு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம வந்து நோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அது எதுக்கு மற்றவங்களுக்காக ஓகேன்னு ஏற்றுக்கிறது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால ரிங்லாம் போட்டு விடுறான். ரிங் கூட சேர முடியுது, அதை சுண்டு விரல போட்டுக்கிறாங்க. ஓகே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. பசங்களை பொறுத்த வரைக்கும் இதில் விருப்பமே கிடையாது. சொல்லப்போனால் அவங்க 3 பேருடைய மனநிலை எப்படி தெரியுமா, பிரே மாதிரி ஒருத்தர் நமக்கு வந்து அப்பாவா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அவங்க யோசனை. பட் இருந்தாலும் அம்மாவுக்காக இதை வந்து பொறுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு கார் ஒன்று, பெரிய கார் ஒன்று கிஃப்ட் பண்ணுறான். ஏன்னா அவங்க கார் அப்பப்போ பிரச்சனை ஆகுது இல்லை. ஆனால் இருந்தாலுமே இவங்க வேணான்னு சொல்கிறாங்க. இல்லை வச்சுக்கோ, இது நம்ம என்கேஜ்மெண்ட் கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தில் அவங்களுக்கு தாறுமாறா இப்படி கிஃப்ட் அது இதுன்னு கொடுக்குறான். அவங்களுக்கு அதில் விருப்பமே கிடையாது. அதே சமயம் இந்த பக்கமாக அந்த கராஜில் இருக்கக்கூடிய அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாப்ல. அவள் திடீர்னு கிரேக்குறங்கல்ல உள்ளே இருந்துட்டு என்னத்தையோ கொண்டு வந்து கோபத்தில் குப்பத்தில் தூக்கி வீசிட்டு ஒரு ஓரமாக சோகத்தில் போய் உட்காடுறான். இதை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்ட்டு போய் பேச்சு கொடுக்குறாரு. ரொம்ப சோகமாக இருக்கிறான். இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் எது செஞ்சாலுமே அது சக்ஸஸ் ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா புலம்புறான். உனக்கு இந்த வயசுல என்னப்பா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி எங்க அப்பா நம்ம ஹீரோ எல்லாருமே ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தானே, நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அப்படி வந்து தன்னுடைய பையனை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் நிறையவே வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு விஷயத்தை வந்து இவன் அப்பா மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவன் வந்து பல விதமா ட்ரை பண்ணியிருக்கிறான். ஆனா அது வந்து வேலைக்கே ஆகலையா. ஒன்றும் இல்லைங்க, இந்த கோழி குஞ்சுகளுக்குலாம் வந்து எற போடுற மாதிரி சின்னதா ஒரு இன்னோவேஷனா வந்து ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். அதில் ஸ்கூலில் வரக்கூடிய ஒரு கண்காட்சியில் போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடின உழைப்பெல்லாம் போட்டு அதை செய்ய ட்ரை பண்ணியிருக்கிறான். பட் அது வேலைக்கு ஆகலை போல. இவ்வளோதான் மேட்டான்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போயிட்டு அந்த மிஷினை எடுத்து நம்மால் பார்க்குறாரு. அவனை பொறுத்த மட்டும் அந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் தான். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசில் இவ்வளவு நுணுக்கமாக பண்ணியிருக்கிறானேன்ட்டு அவனை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டு அந்த பிரச்சனைகளை வந்து என்னன்னு சொல்லிட்டு அவன் சால்வ் பண்ணி அந்த மிஷின் அவன் எதிர்பார்த்த மாதிரி ரன் பண்ணி கொடுக்குறான் பாருங்க. அப்பா அப்படியே வாயடிச்சு போறான். ரொம்ப சந்தோஷமாயிருது அவனுக்கு. ஸோ பையனுக்கு ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க, அதே சமயம் பொண்ணு இருக்கிறாளே அவளுக்கு வந்து 102 நாளா பர்த்டே வரப்போகுது. இவ கூட படிக்கிற ஒரு பணக்கார பொண்ணுக்கும் அதே நாள தான் பர்த்டே. ஆனால் ஸ்கூலே வந்து அந்த பொண்ணு இன்வைட் பண்ணியிருக்கிறா. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ஃபுட் ட்ரக்கு அது இதுன்னு கிராண்டாக பண்ண போறாங்களாம். அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியலையே, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லையேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ரொம்ப புலம்புறா. அப்ப நம்மால் தான் ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்யூஷன் கொடுப்பானே. கூப்பிட்டு வச்சு இங்க பாரு, உனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த 1000 ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா, இல்ல உன் கூட பழகிட்டு இருக்கிற ஒரு 5 ரியல் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான்னு கேட்டா கண்டிப்பா 5 ரியல் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்றா. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். அந்த 5 ரியல் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நீ இன்வைட் பண்ணு. அதில் யார் வராங்களோ அவங்கள நல்லா கவனிச்சுக்கோ. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ வந்து செலவு பண்ணி நல்லா திருப்தியா வந்து அவங்களுக்கு பார்ட்டி வை. அவங்களோட நிறைய மெமரிஸ் இருக்கும். ஆனால் மொத்த ஸ்கூலையும் வர வச்சு ஆடம்பரமா செலவழிச்சா அது எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போனா கூட அவங்க வந்து உன்னை பெருசா யோசிக்க மாட்டாங்க. அடுத்ததா யார் வீட்டுக்கு பர்த்டே போகலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்வைஸை கொடுக்க அப்படியே இப்பதான் யோசிக்கிறாங்க. ஆமா இல்ல, இப்பதாங்க எனக்கே உரைக்குது. நான் இவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா கிட்ட வர எனக்கு அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும்ட்டு நான் வேற கேட்டு தொலைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, பிரே வாட் அ மேன், நீங்க யாருங்க, எதுக்கு எடுத்தாலுமே ஒரு தீர்வு கொடுக்குறீங்களேன்ட்டு இந்த மாதிரி அவளே ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருக்க. அங்க இருந்து ஒரு கார் வருது. யாரு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். என்னமா இது, யார் கார்மான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கேட்கிறா. டக்கர் தான் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் கிஃப்டா கொடுத்தாருன்னு சொல்றப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் இவனுக்கு நம்ம ஹீரோக்கே தெரிய வருது. பட் எதுவுமே பெருசா எடுத்துக்கல. அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு வந்து ஆடம்பரமாலாம் செலவழிக்க வேண்டாம், பார்ட்டி சிம்பிளா வச்சா போதும். அதுவும் நம்ம பார்ட்டிக்கு வந்து ஜவு முட்டாய் பண்ண போறோம்னு சொல்றா. ஜவு முட்டாயா அப்படின்ட்டு வந்துட்டு கேக்குறாங்க. ஆமாமா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் தான் நான் கூப்பிட போறேன். எனக்கு வந்து பிரே புரிய வச்சுட்டாரு. ரொம்ப தேங்க்யூ பிரே, நீங்களும் வந்து பார்ட்டிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நினைச்சு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு முறைங்க வந்துட்டு போய் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு போறாரு. இவ்வளவு நாள் நம்ம பேச்சை கேட்காத நம்ம பொண்ணு இவர்கிட்ட பேசிய கொஞ்ச நேரத்திலே வந்து மனசு
மாறிட்டாளே அப்படின்னு ரொம்ப உருக்கமாக வந்து சொல்றாரு. யார் தாங்க நீங்க? யதார்த்தமா வந்தீங்க, எங்க வீட்டில் நடக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தைகள்லாம் அப்படியே ததும்புற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகளை வந்து தெரிவிக்கிறாங்க. அவனும் பெருந்தன்மை என்ன சொல்லுவான், ஒன்றும் இல்லைங்க, போகிற போக்கில் எல்லாருக்குமே நல்லது பண்ணுறது தான், இதில் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க மாமியை வந்து இவங்க 2 பேரும் வெளியே நின்று பேசுறத பார்த்துட்டு எனக்கு என்னமோ தப்பா படுது, டக்கரை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் எதுக்கு இவங்கிட்ட நெருங்கி பழகுறேன்னு சொல்றப்போ நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. பட் இருந்தாலுமே அவன் மனசுல ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பையன் ஓடி வந்து அம்மா அம்மா இங்க வாங்க, எனக்கு பிரேக் என்ன உதவி பண்ணாரு தெரியுமா அப்படின்ட்டு அவன் மெக்கானிசம்ல உதவி பண்ண விஷயத்தை வந்து சொல்றான். மறுநாள் ஹார்பர்ல சீ ஃபுட்ஸ்லாம் வாங்குறதுக்கு கூடவே டக்கர் வந்திருப்பான் போல. அப்போ மூச்சுக்கு 300 முறை நம்ம பிரேவ் பத்தியே சொல்லிட்டு இருக்கிறா. அவர் யாருன்னே தெரியல, திடீர்னு வந்தாரு, எங்க வீட்டில் எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வைக்கிறாரு, கிரேக்கு வந்து உதவி பண்றாரு, என் பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, அவ மாறிட்டா, வாட் அ மேன் சொல்லிட்டு இப்படி வந்து என்கேஜ்மெண்ட் ஆன இவங்கிட்ட வந்து சொன்னா அவனுக்கு எப்படி சுருன்னு கொஞ்சம் கோவம் வரும் அண்ட் கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்காதா? எதுக்கு நீ அவனை பத்தியே சொல்லிட்டு இருக்கிற, அவன் யாரு திடீர்னு வந்தான்னு சொல்ற, அவனை பத்தியே பேசிட்டு இருக்க, அவனை முதல்ல வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு சொல்ல அவங்க அவன் பேச்சு கேட்காம பிரேய பத்தியே நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. அப்படியே கட் பண்ணா பொண்ணுடைய பர்த்டே தான் அந்த பார்ட்டி, அதுக்கான வேலைகள்லாம் நம்ம ஆளுங்க வெளியே மும்மரமா பார்த்துட்டு இருக்கான். ஆனா டக்கர் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாங்கிட்டு வர கேக்கை விட பெரிய கேக்கா இருக்கணுமேன்ட்டு போட்டி போட்டு ஃபேமிலி போட்டோலாம் வச்சு ஒரு பெரிய கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் அவ கூட படிச்ச ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து எடுத்தாங்க. மொத்தமா ஜாலியா ஃபன்னா அண்ட் அந்த ஜவு முட்டாயெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குது பார்ட்டி. அப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து பாட்டி வராங்க. வந்துட்டு வேண்டாம் இங்க ஒரு நிமிஷம் வாயன்னு சொல்லிட்டு அவசரமா கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ பத்தி எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம ஹீரோன் கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி என்ன கதை தான், என்ன என்வலப்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் இருக்கிறாரு தெரியுமா, அதாவது இந்த பாட்டியோடைய பையன் வந்து புது புது கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்ட கம்பெனில வந்து அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அண்ட் கிரீன் எனர்ஜி ரெக்கவரின்னு சொல்லிட்டு என்னமோ வந்து அவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனா முழுமையா கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அதோடைய காப்புரிமைக்காக நம்ம ஹீரோ வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க போல. அது சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்து பேப்பர்ல வந்திருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோன் கிட்ட காட்டுறாங்க. அது அவங்களால நம்பவே முடியல. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஹீரோ இவங்க ஹஸ்பண்டோடைய ஐடியாவை திருடி அவன் வந்து பேர் புகழ் வாங்க ட்ரை பண்ணியிருக்கிறான். ஸோ இது ஃபர்ஸ்ட் இவளால் நம்பவே முடியல. அப்போ பாட்டி சொல்றாங்க இந்த மாதிரி சடனா வந்தான், சடனா அவங்களுக்கு உதவி பண்ணானே, இது எல்லாமே அதுக்கு தான் காரணம் இல்லாம யார் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பண்ணுவான்ட்டு சொன்னதும் கோபமா ஆக்ரோஷமா அந்த பேப்பரை போய் காமிச்சு எதுக்காக நீ வந்த, என் ஹஸ்பண்டோட நீ வேலை பார்த்திருக்கியான்னு கேட்கிறப்போ அப்படின்ட்டு கொஞ்சம் தயங்கிட்டு சொல்ல வரான். ஆமான்னு சொன்னதும் யோசிக்கவே இல்லை, பலார்னு செவிலே அடிச்சிருந்தாங்க. என்ன எதுன்னு கேட்கவே இல்லை, எல்லாருமே பாக்குறாங்க என்னாச்சுன்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து எடுத்து சொல்றாங்க, பாருங்க உங்க கணவர் நானும் வந்து இப்படி ஒரு ரிசர்ச் சென்டர்ல வந்து வேலை பார்த்தோம், இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு. பட் வந்து அதுல அவருக்கு ஏதோ ஒரு டவுட், என்கிட்ட வந்து உதவி கேட்டாரு, எனக்கு தெரிஞ்ச சில அட்வைஸை நான் சொல்லி அவருக்கு வந்து நான் உதவி பண்ணேன். சொல்ல போனா நம்ம ஹீரோ அவங்க கணவரை சேர்ந்து தான் அந்த ஐடியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அந்த சமயத்தை தான் ஒரு விமான விபத்து, அந்த விபத்துல தான் நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு. கூடவே நம்ம ஹீரோ போயிருந்தான். பட் அதிர்ஷ்டவசமா அவன் மட்டும் எப்படி பொழைச்சிக்கிட்டான். ஸோ நான் பொழைச்சது வந்துட்டு என்னுடைய அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, அந்த ஐடியாவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து அதை முழுமையா கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் அப்ளை பண்ணேன். அது வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லலாம்னு சொல்லி தான் வந்தேன். ஆனா நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்க, உங்க கணவரை இழந்து தவிச்சிங்க, உங்க வீட்டில் கடன் அது இதுன்னு சொல்லி இருந்தீங்க. சரி போக போக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா இதை நான் எடுத்து சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுதான் நான் பண்ண தப்பு. ஆரம்பத்தில் உங்க வீட்டில் வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன், நீங்க வீட்டில் இல்லை. அப்புறம் அந்த மெயில் பாக்ஸ்ல வச்சுட்டு போனேன், அதுவும் நான் பண்ண தப்பு தான். அதுவும் புயல்ல அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு இந்த பக்கமாவே சுத்திட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது, நீ வந்ததுமே நீ சொல்லாம இவ்வளவு நாள் இப்படி ஒரு பொய்யை மறைச்சிட்டல்ல, உனக்குள்ள நீ எவ்வளவு பொய் இருக்குன்னு தெரியல, நீங்க வந்த நோக்கமே நாங்க என்ன பண்றோம் என்ன செய்யறோம், இன்னும் ஏதாச்சும் என் கணவர்கிட்ட இருந்து நீ வந்து திருடலாமா தானே வந்திருக்கிறேன்ட்டு இப்படி வந்து வார்த்தைகளை விட்டுறாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. எங்க நான் உண்மைதான் சொல்றேங்க, அந்த காப்புரிமை எடுத்துட்டு நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், அது மிஸ் ஆயிடுச்சு, நான் ரெண்டாவது அப்ளை பண்ணியிருக்கேன்ட்டு என்ன சொன்னா கூட இல்லை நீ வந்து பொய்க்கு மேலே பொய் சொல்கிற, என் கண்ணு முன்னால் நிற்காத, கிளம்புன்னு சொன்னது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன சொன்னாலுமே அவள் இப்போ நம்புறதாவே இல்லை. பசங்களுக்குமே பிரியா அங்கேருந்து போகிறத நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. அப்புறம் ஓகே இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னால் அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி அந்த என்வலப்பை வந்து அப்ளை பண்ணியிருந்தான் தெரியுமா, அது வந்துருச்சு. அதாவது வேலை பார்த்த லெபரட்டரியிலேருந்து வந்துருச்சு போல். ஸோ அதை வந்து கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ண முடியுமான்னு கேட்டதும் இந்த மாதிரி இந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய லேடி கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஓகே கண்டிப்பாக
கண்டிப்பா நான் உங்களுக்காக போய் கொடுக்குறேன்ட்டு இவங்க மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து அவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவர் ரொம்ப நல்லவர், எங்க ஹோட்டலுக்கு வந்த புதுசுல ஒரு நாள் வேலைக்காக தான் வந்தேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் உங்களுக்காக தான் இங்க ஸ்டே பண்ணாருன்ட்டு சொல்லி இப்பதான் இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமா அவளுக்கு கொஞ்சம் புரிய வருது. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா பையன் கூட சொல்றான், ஆமாமா நான் கூட உங்ககிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறப்போ அவர் வந்து இந்த என்வலப்பை கொண்டு வந்தாரு, பட் நீங்க வீட்ல இல்ல, அப்புறமா வந்து கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்றப்போ நீங்க எதுக்கு இதை சொல்லவே இல்லைன்னு கேட்டா நீங்க தான் சொன்னீங்க தெரியாத யார்கிட்டயும் வந்து பேசக்கூடாதுன்ட்டு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு இப்படி சொல்றாங்கடா போடாடேன்னு சொல்லிட்டு இப்போ அதை பிரிச்சு பார்த்து நம்மால் இப்போ என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அந்த காப்புரிமை தான் ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட வந்து கொடுக்கதா இருந்திருக்கும். இப்போ வந்து அது தொலைஞ்சு போனதுனால அதை வந்து வித்துட்டு அதை ஒரு பெரிய தொகையா மாத்திட்டான் போல, கிட்டத்தட்ட $1,04,000. அவ்வளவு பெரிய தொகை. கண்டிப்பா அவங்க கடனை அடைச்சி அவங்க நிம்மதியா இன்னும் பெட்டரா அவங்க லைஃபை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான மொத்த தொகையுமே அங்க இருக்குது போல. அப்படியே பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, நம்ம இப்படி ஒரு நல்லவரை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ட்டு இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அதை முழுமையா கம்ப்ளீட் பண்ணதே நம்ம ஹீரோ தான். எவ்வளவு பெருந்தன்மையா அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் பெருசு இல்ல, அவன் ஃப்ரெண்டோடைய ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கணுமே தான் அவன் நினைச்சது. அவன் நினைச்சதை பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மாவுக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்குது, அவங்க கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாத்தையுமே இருந்த பாரத்தெல்லாம் மொத்தமா இந்த தொகை வந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவங்க கணவருடைய உழைப்பும் அதுல இருக்குல்ல, பசங்களோட உட்காந்து ஜாலியா பேசுறாங்க. சரி உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ அம்மா கிட்ட கேட்கறாங்க எல்லாருமே, உங்களுக்கு என்னமா வேணும், நீங்க என்னமா ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு உண்மையில இந்த டக்கரை கல்யாணம் பண்றதுக்கு ஆசையா இல்ல எங்களுக்காக தான் நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்டா அப்பதான் அம்மா உண்மையே சொல்றாங்க, ஆமா எனக்கு அதுல விருப்பம் இல்ல, உங்க பாட்டியும் ஆசைப்பட்டாங்க அண்ட் வீட்டு கஷ்டத்துக்காகவும் உங்களுக்காகவும் தான் நான் ஓகேன்னு சொன்னதும் எங்களுக்காகலாம் ஒன்றும் வேணாமா, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க பிடிக்கலனா விட்டுருங்க, எங்களுக்குமே பிடிக்கலன்ட்டு பசங்களாம் சொல்றாங்க. ஓகேன்னு யோசிக்கிறா, பட் டக்கருடைய அவருடைய மனசையும் டக்குன்னு நம்ம காயப்படுத்த முடியாதுல்ல, அதுவும் ஒரு பக்கம் நியாயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி அப்புறம் மூத்த பொண்ணு இருக்கிறாளே ரொம்ப நாளா வந்து ஒரு லேப்டாப் ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பா, சரி இப்போ போய் உனக்கு ஒன்று வாங்கலாமா, அதான் காசு இருக்கேன்னு சொல்றப்போ பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே கார்ல போய் லேப்டாப்லாம் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போ பையன் திடீர்னு அம்மா கார் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா இங்க சின்ன ஒரு குட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அது கப்பை வச்சு எடுத்து இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வச்சுட்டு போனா அந்த என்வலப் இருக்குது. இப்பதான் இவங்க முழுமையா நம்புறாங்க, இப்படிப்பட்டவர் நம்ம தெரியாம இப்படி பேசிட்டோமேன்ட்டு இன்னுமே அவருக்கு வேதனையை கொடுக்குது. அவரை பொண்ணு அப்படி லேப்டாப் அந்த குஷியில அப்படி இருக்கிறப்போ போய் பேச்சு கொடுக்குறாங்க. அப்போ வந்து சொல்ற பொண்ணு உண்மையிலே பிரேயருக்கு போய் தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல்ல, நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்ல அப்படின்ட்டு அவரை பத்தி வந்து பெருமையா சொல்லிட்டு அப்புறம் சொல்றாமா, எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து டக்கரை விட அவரை தான் பிடிச்சதுன்ட்டு நல்லாவே தெரியும், அது நாங்க 3 பேருமே பேசிக்கிட்டோம், ஒருவேளை டக்கருக்கு பதிலாக பிரே வந்து நல்லா இருக்குமேன்னு கூட நாங்க சொல்லியிருக்கோம் தெரியுமான்னு சொல்றப்போ இந்த இடத்துல அவரால் எதுவுமே பேசிக்க முடியல. முதல்ல நீ ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அம்மா அங்க பாருங்க உங்க மனசுல என்னத்தையும் அடக்கி வச்சிருக்கீங்க, அதை அப்படியே வெளியே கொட்டிருங்க, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நாளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க, இது எல்லாமே எனக்கு பிரே சொல்லி கொடுத்த போதனைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் அட்வைஸ் பண்ண. ஆக்சுவலா இவன் மனசுல பிரே இருக்க தான் செய்யறாரு. இப்போ இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா இன்னுமே அவர் மேல மரியாதை காதல் அன்புலாம் வந்துருச்சு. ஆனா டக்கரும் பாவமாச்சே அப்படின்னு தான் யோசிக்கிறா. ஆனா இருந்தாலும் பொண்ணு என்ன சொல்றானா, அம்மா அங்க பாருங்க மத்தவங்களுக்காக பிடிக்காத வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ்றது பெற்றா இல்ல பிடிச்ச வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு வாழ்றது பெற்றா, எதுவா இருந்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு இப்படி பெரிய புலத்தனமா பேச அவங்களுக்கு பொண்ணை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. நல்லா பேச கத்துக்கிட்டப்போ அப்படின்ட்டு அவங்க எதுவுமே சொல்லிக்காம அங்க இருந்து போயிருந்தாங்க. ஆனா வேலை பாக்குறப்போ இந்த மாதிரி ஹார்பர்ல இருக்கிறப்போ நம்ம ஹீரோ பத்தி நினைப்பாவே இருக்கு. அவனுக்கு போன் பண்ணலாமான்னு யோசிக்கிறா, திங்க் பண்றா, பட் என்ன சொல்றது எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல. அதே சமயம் நம்மால் பாத்தீங்கன்னா இங்க காலேஜ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறான். இவங்க வந்து கணவருடைய கல்லறைக்கு போறாங்க. போயிட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பமாவே இருக்குது, பிடிக்காம டக்கரோட சேர்ந்து வாழ்றதா இல்லனா நம்ம பிரேக் கிட்ட போய் நம்ம காதல் பத்தி வெளிப்படுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம். அப்படி குழப்பமான ஒரு மனநிலையில வந்து அவங்க கணவர்கிட்ட வந்து உருக்கமா அஞ்சலி செலுத்திட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நேரா நம்ம டக்கரை தான் பார்க்க வராங்க. டக்கர் கொடுத்த அந்த ரிங் அண்ட் அவருடைய கார் கீ எல்லாம் கொடுத்துட்டு நான் மன்னிச்சிருக்கேன் டக்கர், உங்க ஃபீலிங் என்னங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் மதிக்கிறேன், பட் எனக்கு இந்த வாழ்க்கை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்றப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆக்சுவலா இவர் வந்து வில்லத்தனமா நம்ம பார்க்க கூடாது, எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் இடத்துல நம்ம இருந்து பார்க்கணும். அதை தான் சொன்னேன், பிடிக்கலன்னா அன்னைக்கே பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், பட் எதுக்காக மற்றவங்க முன்னால ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து வேணான்னு சொல்றதுங்கிறத நான் அதான் அப்பவே சொல்லியிருந்தேன், பிடிக்கலன்னா நோன்னு சொல்லியிருக்கணும்ட்டு. அவர் வந்து செம்ம கேரக்டருங்க, கோவம் படல எதுவும் படல எதுவுமே சொல்லல, அவர் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே உங்களுக்கு என்ன ஆசையோ அதுவே பண்ணுங்கன்ட்டு இந்த மாதிரி சொல்ல இவருக்கு கண்ணெலாம் அப்படி கலங்கி போயிருது. ஏன்னா ஒருத்தங்க மனசை உடைக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் தெரியுமா. அவர் பெருசா என்ன ஆசைப்பட்டாரு, இவங்க ஃபேமிலி வந்து நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. அது எந்த ஒரு தப்பு இல்லையே, எல்லாரும் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணாரு, பட் வேணான்னு அப்பவே சொல்லியிருக்கலாமே, அதை தான் நானும் சொல்லியிருந்தேன். ஆனா இருந்தாலுமே குழந்தைகளுக்கும் பிடிக்கல, ஸோ இவளுக்குமே பிடிக்கலன்னு சொல்லி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அங்கேருந்து ரொம்ப உருக்கமாக பேசிட்டு அண்ட் வேலைக்கு நான் இனிமேல் வரலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துருந்தாங்க. ஸோ பாட்டிக்கிட்ட வந்து நடந்ததை பற்றி சொல்லி இப்போதான் பிரேவே வந்து பாட்டி புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இப்படிப்பட்ட நல்லவனா, நம்ம கூட தப்பாக
ஈடான நஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இப்போ எல்லா உண்மையும் தெரிய வருது. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வீட்டையும் வித்துருங்க, ஏன்னா இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா இவ கார் எடுத்துட்டு யாரை பார்க்க வராங்கன்னா நேராக நம்ம ஹீரோ தான் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே கதவு திறக்கிறது ஒரு லேடி. பார்த்தா இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்னடா இது, அவருக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம எதுவும் விசாரிக்கலையே, அப்ப எதுவும் அவருடைய காதலியான்னு பார்த்தா இல்ல, அது அவங்களுடைய சிஸ்டர் போல. இவ பேரை சொன்னதுமே மிரண்டா, நீங்களா அது, நான் அவருடைய சிஸ்டர்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவளுக்கு பெருமூச்சு ஆகுது. எங்க அண்ணன் உங்களை பத்தி பல முறை சொல்லியிருக்கிறான், இப்போ கூட உங்களை பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு தான் போயிருக்கிறான்னு சொல்றப்போ என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமா போங்க போங்க அங்கே தான் போயிருக்கான்ட்டு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே கார் எடுத்துட்டு வராங்க. நாம எந்த அளவுக்கு அவனை மிஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை அவன் மிஸ் பண்ணியிருக்கிறான்ட்டு அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது. அதே சமயம் இவங்க கூட கார்ல ட்ரைவ் பண்ணி வரான். அப்போ வந்துட்டு கார்லேயே வந்து கால் பண்றாங்க. ரெண்டு பேருமே அப்படி பேசிக்கிறாங்க. ஸோ இவ கால் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி ரிட்டன் தான் வரான். இவ கூட எதிர்த்தாப்புல தான் வந்துட்டு இருக்கிறா. ரெண்டு பேருமே புரிஞ்சு போச்சு லவ் பண்றோம்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் முன்னால பேசுறப்பெல்லாம் ஒன்றும் தெரியல, இப்பதான் ரெண்டு பேருக்கும் ஈன்னு இருக்கு பல்லு. ஏன்னா இவ வந்து ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டுக்கிறா, அதுக்கப்புறம் அப்படியே காதல் வெளிப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்குமே தெரியும் அவளுக்கு வந்து டக்கரை பிடிக்கலன்ட்டு, பட் இருந்தாலுமே ஃபேமிலிக்காக தான் சூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கூட பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ திடீர்னு ரெண்டு பேரும் பயங்கரமா மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தான் தாறு மாறான லவ் போட்டு அப்படியே டிராவல்லே ஃபோன்லேயே வந்து பேசி வந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா. இப்போ கார் எங்க வந்துட்டு இருக்குதுன்னு கேட்டா இப்படி பக்கத்துல வந்துட்டாங்க போல, இங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு அங்க போலாமான்னு கேட்டதும் யா ஷுவர்னு சொல்லிட்டு இவன் போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு நிக்க, இவன் காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னால அப்படியே வந்து கண்ணாடிலாம் பார்க்குறாங்க. எத்தனை நாள் பார்த்துருப்போம் ஒன்றும் தெரியல, ஆனால் இப்போ என்னமோ அவங்க லவ்வை வந்து வெளியே சொல்ல போகிறாங்க, ஒன்று சேர போகிறாங்க தெரியுமா. அதனால் அப்படியே கண்ணாடிலாம் பார்த்து அப்படியே சிரிச்ச முகமாக அப்படி வர அவனும் அப்படியே வெயிட் பண்ண, அப்படியே பக்கத்தில் போய் கையை பிடிச்சி அப்படியே ரெண்டு பேருமே காஃபி ஷாப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னால் அவங்க காதல் அப்படி இனிமையாக வெளிப்படுத்தி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே முத்தங்களை பரிமாறிக்கொள்கிறாங்க. அப்படியே ஒன்று சேர்ந்து போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் சில மாதங்கள் கழித்து ஒரு வழியாக அவங்க வீட்டை விற்கிறதுக்காக பாட்டிக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க போல. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கமாக ஹீரோடைய பிரம்மாண்டமான அந்த வீட்டில் மொத்த குடும்பமாக ஃபேமிலியாக வசிச்சு வராங்க போல. கிறிஸ்மஸ் டைம் அண்ட் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, ஃபன்னாக இருக்குது. அப்போ வெளியே ஒரு சத்தம் சொல்லிட்டு மொத்த குடும்பமே வந்து பார்த்தா நம்ம குட்டி பொண்ணு இத்தனை நாள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையே வாங்கிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படி மொத்த ஃபேமிலியுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இந்த படம் இந்த இடத்துல எப்படி முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? நான் லென்த்தாகவே பேசுகிறேன், கம்மி பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த ஹை பாயிண்டையும் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காம முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.